ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப வரலாறு நிறைந்த புத்தகமாக தான் இருக்குது. ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகத்தை வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து இப்போ என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையை சூறையாடிய மாலிக் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரையை வந்து சூறையாடின மாலிக் கபூர் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். மாலிக் கபூர் அப்படின்றவர் வந்து அலாவுதீன் கில்ஜியால் வந்து அடிமையாக வந்து கொண்டு வரப்பட்டவர். அதாவது இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷனை வந்து எப்படி மன்னர்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கிய உறவால் அடுத்த லெவலுக்கு போகிறாரு, படைத்தளபதி ஆறாரு. அதுக்கப்புறம் வந்து சில அரசை வந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, அரச பதவிகளை வந்து நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு மன்னர் வந்து மாலிக் கபூருக்கு வந்து கொடுக்குறாரு. மாலிக் கபூர்ன்றது வந்து ஒரு அடிமை தான். ஸோ அடிமையை வாங்கிட்டு வந்து இப்படி அலாவுதீன் கில்ஜியோட கொஞ்சமாக நம்பிக்கையை பிடிச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வந்து டெல்லியே வந்து ஆள்றாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப வயசாகி வந்து அவருக்கு உடம்புல கொப்பளங்கள்லாம் வந்து படுத்த படுக்கை ஆகிடுறாரு. அதனால் அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் வந்து அந்த மன்னர் அவருக்கு யாருக்கு வாய்ப்புனா வந்து அலாவுதீன் கில்ஜியோட வாரிசுகள் தான். ஏன்னா இந்த மாலிக் கபூர் அப்படின்றவர் வந்து ஒரு அடிமை மட்டும்தான். ஸோ இருந்தாலுமே வந்து அந்த அலாவுதீன் கில்ஜி வாரிசுங்கள்லாம் வந்து இவர் வந்து பிளான் பண்ணி அவங்கள சில பேரை வந்து கண்ணை வந்து குருடாகியிருக்காரு. சில பேரை மட்டும் வந்து அந்த அரசாணையில் வந்து அமர வச்சுருக்காரு. அவங்களே அமர வச்சு இவர் தான் வந்து முக்கால்வாசி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு டயத்துக்கு மேலே வந்து அலாவுதீன் கில்ஜியோட அந்த வாரிசுகள் சொந்தக்காரங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமே வந்து நம்ம மாலிக் கபூரை விட்டு வச்சா கண்டிப்பாக நம்மளை வந்து உயிரோடே விட மாட்டான், வாழ விட மாட்டான். ஒரு அடிமையாக வாங்கிட்டு வந்தவன் இப்போ எந்த அளவுக்கு பெரிய ஆள், இவனை விட்டு வச்சிருந்தா நம்மளால் வந்து பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த மாலிக் கபூர் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஆளுங்களை வச்சே வந்து தலையை கால் எல்லாத்தையுமே வெட்டி டெல்லி கோட்டையில் வந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த அளவு தான் வந்து ஒரு அடிமையாக வாங்கிட்டு வந்த ஒரு மனுஷன் அதிகார ஆசையால் வந்து எந்த அளவுக்கு பெருசாக உயர்னா, எவ்வளோ பேத்த கொன்று குமிச்சான். அதே நேரத்தில் வந்து இந்த மதுரையை வந்து எப்படிலாம் சூறையாடினா, கோயில் சொத்துக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து போச்சு. அதையும் தாண்டி அவன் எப்படி இறந்தான், ஒருத்த உச்சத்தில் இருந்த வந்து எப்படி இறந்து போனான் அப்படின்ற ஒரு வரலாற்றில் சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த அரச குடும்பத்தில் வந்து மன்னராகணும், அடுத்த மன்னராகணும், என்னன்னா வாரிசு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட சாவு எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமாக தான் இருந்திருக்கு. யாருமே வந்து ரொம்ப நல்லபடியாக சாகலை. நல்லபடியானா வந்து தூக்கிட்டு இருக்கும்போது சில பேர் இறந்து போயிடுவாங்களோ, அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மி. எல்லாமே வந்து கூட இருக்கவங்களால் வந்து துரோகம் ஏற்பட்டு இறந்து போயிருப்பாங்க. இல்லைனா வந்து இவங்க வந்து கொண்டிருப்பாங்க. இல்லைனா வந்து வேணுக்குமே வந்து வீட்டு காவலில் வச்சே வந்து சாவடிச்சிருப்பாங்க. இவன் தாஜ்மஹால் அதுக்கு முக்கியமாக உருவான காரணம் வந்து ஷாஜகான். ஸோ லாஸ்ட்டில் தாஜ்மஹால் உருவான ஷாஜகானே வந்து அவரோட கூட பிறந்த மகன் அவுரங்கசீப்னால் தாஜ்மஹாலை பார்க்க வச்சுக்கிட்டே வந்து வீட்டு காவலிருந்து எப்படி இறந்து போனார் அப்படின்ற வரலாறே நமக்கு தெரியும். ஏன்னா அவர் சொந்த பையனே வந்து அப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்காரு. வேணா அடுத்து யார் மன்னராக வரணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஷாஜகான் அதனால் கஷ்டப்பட்டவர், தன்னோட அப்பா கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ஷாஜகானோட மகள் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் அப்பாவுக்காகவே வந்து இருந்தவங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருந்திருக்கு. ஸோ இந்த அரசன் மன்னர் இப்படிலாம் யாரெல்லாம் வர்றதுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட சாவு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த ஒரு மாலிக் கபூரோட சாவுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அடிமையாக வாங்கிட்டு வந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்து உயர்றாரு, பட் எந்த அளவுக்கு வந்து இறந்து போகிறார் அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பகுதியில் வந்து 2 பகுதி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த அடிமையாக வாங்கிட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து யாருன்னா வந்து குத்துபுதீன் ஐபக். அவர் வந்து கோரி முகமது அப்படின்றவர் தான் வந்து அடிமையாக வாங்கிட்டு வந்து அவரால் வந்து அந்த குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு வாழ்க்கையே வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின வரலாறு. பட் அதுக்கு நிறைய வரலாறாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. அதில் இன்னொருத்தவர் தான் வந்து மாலிக் கபூர். எப்படி இந்த குத்புதீன் ஐபக்குமே வந்து அடிமையாக இருந்து பெரிய ஆளானாரோ, அந்த கோரி முகமது அப்படின்ற ஒருத்தரால் இந்த மாலிக் கபூருமே வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு மன்னரால் தான் வந்து பெரிய ஆளானார் அப்படின்ற வரலாறு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மாலிக் கபூரின் வாழ்க்கை அலாவுதீன் கில்ஜியால் எழுச்சி அடைந்தது. மாலிக் கபூர் என்றால் எஜமானுக்கு உரியவர் என்ற பொருள். அவர் ஓர் அரவாணி. இவர் எங்கே பிறந்தார், பெற்றோர் யார் என்பதை பற்றிய தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜியால் தான் வந்து இந்த மாலிக் கபூர் வந்து அடிமையாக வாங்கிட்டு வந்தார். அதுக்கு பின்னாடி கதை சொல்கிறாங்க. என்னென்னா வந்து இந்த மாலிக் கபூர் அப்படின்றவருக்கு வந்து பெற்றோர்கள் யாருன்னே தெரியாதான், எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரங்கள் இல்லையா. சில பேர் வந்து அவரை வந்து ஒரு வேசியோட மகன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சில பேர் வந்து இந்து வணிகரோட மகன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா அடிமையாக தான் அவர் வாங்கிட்டு வந்தனால வந்து பெரிய வரலாறு வந்து அவர் பிறந்த வரலாறு வந்து எங்கேயுமே இல்லையா. அவர் வந்து பிறப்பிலே வந்து ஒரு அரவாணின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க, திருநங்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். என்னதான் வந்து மனைவி கூட இருந்தாலுமே வந்து இரவில் வந்து அலாவுதீன் கில்ஜியோட வந்து இவர் மாலிக் கபூருமே வந்து
படுத்துப்பாராம். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் திருநங்கை சார்ந்து உள்ளவராம். அதனால் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவுமே ஒரு காரணம். அலாவுதீன் கில்ஜி வந்து எல்லாமே வந்து மாலிக் கபூர் கொடுத்ததுக்கு வந்து மாலிக் கபூர் அந்த திருநங்கையாக இருந்ததுமே ஒரு காரணம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி அந்த மாலிக் கபூரை வந்து மீட் பண்ணார் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருக்காரு, இந்த படையெடுத்து போயிருக்காரு. அந்த படையெடுத்து போன ஊரில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அங்கேருந்து அங்கே உள்ள ராணியை வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. அவங்களுமே மதம் மாற்றிருக்காங்க. அந்த ஊரில் ராணியை தூக்கிட்டு வந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தவர் தான் வந்து மாலிக் கபூரா. அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து நெருக்கமானாருன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகனான அலாவுதீன் கில்ஜி தன் மாமனை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். ஸோ பட் அலாவுதீன் கில்ஜிக்கே வந்து ஒரு வரலாறு இருக்குது. அவரோட மாமனான ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொண்டுட்டு தான் வந்து ஒரு அரியணை ஏறியிருக்காரு. நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து இந்த மன்னர்கள், இந்த அரசர்கள் எல்லா அமைத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றி துரோகம் பண்ணி தான் வந்து அவங்கள அடித்து தான் வந்து அர்த்தவங்க வந்திருக்காங்க. அதுதான் வந்து இங்கேயும் சொல்கிறாங்க. 1296 முதல் 1316 வரை டெல்லியை ஆட்சி செய்தார் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் அவையில் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரோ அரச கவியாக இருந்தார். இவர்தான் சித்தார் இசை கருவியை உருவாக்கியவர். அமீர் குஸ்ரோ வரலாற்று ஆசிரியரும் கூட. இவர் எழுதிய தாரிகி அலாய் என்ற நூல் கில்ஜியின் அரசாட்சியை பற்றி விரிவாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாரசீக கவிஞர் வந்து இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து அமீர் குஸ்ரோ. அவர் வந்து வரலாற்று ஆசிரியரும் கூட. அவர் எழுதி வச்ச குறிப்புகள் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றி, அவரோட வரலாறு, அவரோட அரசியல், அவரோட ஆட்சி செய்த இடங்கள் எல்லாத்தையும் பற்றி கூறுதான். பட் அவர் வந்து கவிஞராகவுமே வந்து அந்த அரசியலில் வந்து இருந்திருக்காரு. வரலாற்று ஆசிரியரும் கூடன்றாங்க. மேபி அவர் எழுதின நூல்னால தான் வந்து நமக்கு எவ்வளோ தெரிய வருதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. தாரிகி அலாய் அப்படின்ற ஒரு நூல். குஜராத்தில் உள்ள காம்பத் நகரை அலாவுதீன் கில்ஜியின் படை வெற்றி கொண்டபோது மன்னருக்கு பரிசளிக்க ராணி கமலா தேவியை தூக்கிச் சென்றனர். ஸோ இதுதான் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து எப்படி வந்து மாலிக் கபூரை வந்து அடிமை எடுத்துகிட்டு வந்ததுக்கு வந்து ஒரு வரலாறு. என்னென்னா வந்து குஜராத்தில் வந்து காம்பத் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அலாவுதீன் கில்ஜியோட படை போய் வெற்றி பெற்றுறாங்க. அதனால் மன்னருக்கு பரிசளிக்கிறதுக்காக வந்து அங்கே உள்ள ராணி கமலா தேவியை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த கம்பத் நகர்லேருந்து தூக்கிட்டு வரும்போது ஒரு வணிகர்கிட்ட வந்து வாங்கப்பட்டவர் தான் இந்த மாலிக் கபூரா. ஸோ அங்கே போகிறாங்க, அங்கே வெற்றி அடைஞ்சிடுறாங்க அலாவுதீன் கில்ஜியோட படை. அங்கேருந்து ராணியை வந்து தூக்கிட்டு வராங்க. அந்த பரிசு ராணி கமலா தேவியை அங்கே ஒரு வணிகர்லாம் செய்வாங்கள்ல, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட இருந்து இந்த மாலிக் கபூரையுமே வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1000 காசுகள் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்களா. அதனால வந்து மாலிக் கபூர் வந்து இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்றதுமே இங்கே சொல்கிறாங்க. காம்பத் நகரில் உள்ள ஒரு வணிகரின் வீட்டில் அவர் அடிமையாக இருந்தார். 1000 நாணயம் தந்து வாங்கப்பட்டதால் அவரை ஹசார் தினார் என்று அழைத்தனர் எனவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 1000 காசுகள் 1000 நாணயம் கொடுத்து தான் வந்து அவரை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கில்ஜி டெல்லி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாலிக் கபூர் வந்து அடிமையாக வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு திருநங்கையாக இருக்கனால வந்து மன்னருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. மன்னரோட உறவில் வந்து இருக்கார். மன்னரோட மனைவி வந்து நிறையா தடவை கண்டிச்சிருக்காங்க. ஆனாலுமே வந்து மன்னர் வந்து கேட்கலையாம். இவரோட நெருங்கிய உறவில் இருக்கனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பதவியாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட இருந்த படை தளபதிகளை வந்து இவரையுமே வந்து ஒரு தளபதி ஆக்கியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அலாவுதீன் அந்த மாலிக் கபூர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட வந்து கொஞ்சம் உறவில் இருந்தார். அதுதான் காரணம். ஏன்னா மாலிக் கபூர் அப்படின்றவர் வந்து ஒரு திருநங்கை அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. கில்ஜியின் ஆட்சி காலத்தில் டெல்லியில் மது தடை செய்யப்பட்டிருந்தது. காபூலில் இருந்து மது கடத்தி வந்தவர்களை பிடித்து உயிரோடு மண்ணில் புதைத்த சம்பவங்களும் இருக்கின்றன சொல்லிட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து மது தடை பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் வந்து மது கடத்துறாங்களோ, பதுக்கி வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து உயிரோடு புதைச்ச வரலாறுமே வந்து இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து கமலாதேவியை வந்து அங்கேருந்து ராணி கமலாதேவியை வந்து தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த காம்பத் நகரில் இருந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ அவங்கள வந்து மதமாற்றம் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஸோ மாலிக் கபூர் வந்து படுக்கை தோழனாகவும் வந்து வச்சிருக்காருன்ற வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இவர் இவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை தூக்கிட்டு வந்திருக்காரு, மதமாற்றம் பண்ணியிருக்காரு, மாலிக் கபூரை வந்து தன்னோட உறவில் வந்து இணைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன தான் இப்படி நிறைய கெட்டதுகள் பண்ணியிருந்தாலும் சில நல்லதுகளும் பண்ணியிருக்காராம். அதாவது இப்போ தானியங்கள்லாம் நமக்கு அரசோட கண்ட்ரோலில் இல்லைல்ல, யார் விற்கிறாங்களோ அவங்களோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஈவன் விவசாயிகள் கூட வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் விலை வைக்க முடியல. நடுவில் உள்ள வியாபாரிகள் தான் நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் எதுவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் முக்கால்வாசி உண்மையும் கூட அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து சரியாக கொடுத்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி பொருட்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக கொடுத்து வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேரட்டாக இருக்கட்டும், தக்காளி ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஸோ இவர் ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்களாம் வந்து அதை கண்காணிக்கிறதுக்கே ஒரு குழு வச்சாங்களாம். அதுமாதிரி தானியங்கள்லாம் வந்து அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். தானியங்களோட வந்து
அந்த விலையை வந்து என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றாங்களாம். யாராச்சும் வந்து தானியத்தை வந்து மக்கள் வந்து வரியாக கொடுக்குறப்போ தானியங்களாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த தானியங்களை வந்து கொஞ்சம் நேரம் சேமிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசே வந்து அதை எடுத்து வந்து விற்றுருக்காங்க. கரெக்டான விலை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்களோட பொருட்களை வந்து அவங்களே விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய நல்லதும் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதையும் விவரிக்கிறாங்க. ஸோ அதையுமே நான் படித்தே சொல்லிடுறேன். அப்போ தான் நிறைய இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு கில்ஜியின் ஆட்சியில் பொதுமக்களின் அன்றாட தேவைக்கான தானியங்கள் உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக 7 முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இது பற்றி பேராசிரியர் அருணன் தனது கட்டுரை ஒன்றில் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கில்ஜியின் முதல் உத்தரவானது கோதுமை, பார்லி, அரிசி உள்ளிட்ட 6 தானியங்களுக்கான அடிப்படை விலையை அரசே தீர்மானிக்கும் என்பதுதான். மழை பெய்தாலும் பொய்த்து போனாலும் விலை மாறவே மாறாது. அதுபோலவே கள்ளச்சந்தையை தடுக்க சந்தைகளின் கட்டுப்பாட்டாளர் என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டு அவரது கண்காணிப்பில் விற்பனை நடக்கும். தானியங்களை பதுக்கியவருக்கு மட்டுமில்லாமல் அதை கண்டுபிடிக்காத அதிகாரிகளுக்கும் கடும் தண்டனை அளிக்கப்படும். அதுபோலவே வரி செலுத்துவோரில் ஒரு பகுதியினர் தானியமாக தரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த தானியம் சேமிப்பு கிடங்கில் பாதுகாக்கப்பட்டு தேவைப்படும் நேரத்தில் விநியோகிக்கப்பட்டது. விவசாயிகள் தங்கள் பொருட்களை நேரடியாக தாங்களே விற்பனை செய்து கொள்ளும் சந்தை உருவாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் விட அன்றாட பொருட்களின் சந்தை நிலவரம் பற்றி அரசுக்கு நேரடியாக தகவல்கள் ஒவ்வொரு நாளும் தரப்பட வேண்டும் என்று கில்ஜி உத்தரவிட்டார். இதன் காரணமாக தானிய விலை கட்டுக்குள் இருந்தன. இவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அந்த தானியங்கள் உணவுப் பொருட்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ உத்தரவுகள் போட்டிருக்காரு. இன்னும் வந்து அதிகமாக என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வந்து தன்னோட படையில் உள்ள ஒட்டுமொத்த படை வீரர்களோட கணக்கு எடுத்துகிட்டு யார் யார் பேர் என்ன எல்லாத்தையுமே எழுதி அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து முத கொடுத்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே கணக்கு எடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்து கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லி எல்லா படை வீரர்களுக்குமே வந்து மாத சம்பளமே கொடுத்தாராம். ஆனால் இவ்வளோ நல்லது பண்ணவர் வந்து மறுபக்கம் வந்து கோயில்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சு கோயில்களை வந்து போய் படையெடுத்து போய் அங்கே உள்ள கோயில்களில் உள்ள செல்வங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க. இவ்வளவு சீர்திருத்தங்களை செய்த கில்ஜி மறுபக்கம் கோயில்களை இடித்து கொள்ளையிட்ட பொருட்களை குவிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். இவரது ஆட்சி காலம் முழுவதும் படையெடுப்புகளால் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில்களை படையெடுத்து அதை இடித்து அங்கே உள்ள செல்வங்களை வந்து எடுத்துக்கிட்டதில் வந்து நிறைய வரலாறு வந்து இவர் மேலே வந்து இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் மாலிக் கபருக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தென்னிந்தியாவில் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவைன்னு சொல்கிறப்ப தான் வந்து மாலிக் கபர் வந்து படைத்தளபதியாக ஆக்குறாரு. ஏன்னா வந்து மன்னரோட நெருங்கிய உறவில் இருக்கனால அவருக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு பதவி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து அவர் உறவில் இருந்தனால தான் அப்படின்னுமே வந்து வரலாறு சொல்லுதான். ஸோ மாலிக் கபர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த பகுதி டெல்லி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம், தென்னிந்தியா சைடு வந்து ஒரு ஆள் போகணும், அங்கே உள்ள எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு மாலிக் கபர் வந்து நியமிச்சிருக்காரு அவரோட படைத்தளபதியிலிருந்து ஒரு ஆளாக. இதை வந்து அடிமையாக வந்த மாலிக் கபர், அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட மாலிக் கபர் வந்து இந்த அளவுக்கு வந்து பதவி கிடைச்சோன்னே அதை நல்லா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் போய் ஏகப்பட்ட இடத்துல வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டைத்தில் தான் வந்து மதுரையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுலேயுமே அதே பிரச்சனை தான். அண்ணன் வந்து அதாவது 2 மனைவிகள், 2 மனைவிக்குமே வந்து ஒரு பிள்ளைங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் அரச வாரிசு வந்து கிடைக்கிது, அந்த மன்னர் அரசனாக்காகிறாரு. இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து 2 பேத்துக்கு சண்டை வருது அண்ணன் தம்பிக்குள்ளே. நான் தான் வந்திருக்கணும், நான் தான், எங்கள் அம்மாவுமே வந்து மன்னரோட மனைவி தான், அவருமே சொல்கிறாரு எங்கள் அம்மாவுமே மன்னரோட மனைவி தான், நான் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அரசர் பதவி கிடைக்குது, இன்னொருத்தருக்கு வந்து கிடைக்கல. அதனால் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து தோற்று போயிடுறாரு. அவர் வந்து இந்த மாலிக் கபூர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு வந்து கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, நான் தான் அரசன் ஆகணும், நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு தோற்று போயிட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே மாலிக் கபூர் வந்து தென்னிந்தியாவில் மதுரையில். ஸோ இதை வந்து யூஸ் பண்ண மாலிக் கபூர் அங்கேருந்து வந்து படையெடுத்து இவங்க அண்ணனையும் வந்து அடித்து நவுத்தி வெற்றி கட்டிட்டாரு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் ஹெல்ப் கேட்டாங்களோ அவரையும் வந்து இவரோட அடிமையை வச்சிட்டாரு. ஸோ ஹெல்ப் கேட்டவரே வந்து அவர் தம்பியை வந்து அடிமையாக வச்சு மதுரையை வந்து கோயில் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டு போய் ஒரே ஒரு யானையை மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 312 யானை, 20,000 குதிரை, கோகினூர் வைரம், தங்க நாணயங்கள், முத்து மரகதம், மாணிக்கம் என்று கொள்ளையெடுத்த பொருட்களுடன் டெல்லி வந்த மாலிக் கபூருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மதுரைக்கு வந்து இங்கே நடக்கிற அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை, யார் வந்து அரசராகுது அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி பிரச்சனையில் வந்து இவர் உள்ள பூந்து எல்லாத்தையும் அடித்து யார் வந்து நம்ம ஹெல்ப் கேட்டாங்களோ அவரே வந்து அடிமையாக்கிட்டு இங்கேருந்து இவ்வளோ பொருட்கள் 312 யானைகள், 20,000 குதிரைகள், கோகினூர் வைரம், தங்க நாணயம், முத்து மரகதம், மாணிக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு. மறுபடியும் அலாவுதீன் கில்ஜியை வந்து பார்க்குறதுக்காக அங்கே வந்து பெரிய வரவேற்பு நடந்துச்சான். அது மாதிரி இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பெரிய தர்பாரே நடத்திருக்காரு. இவ்வளோ நான் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இவ்வளோ நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி மாலிக் கபூருக்கு வந்து ஒரு பெரிய பட்டமுமே கொடுத்துருக்காங்களாம். மாலிக் நைஃப் அப்படின்ற ஒரு பட்டமுமே வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து கொடுத்துருக்காராம். அதேமாதிரி இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த 2 பேர் இங்கே சண்டை போட்டுக்கிட்டாங்கனால அவங்கள மட்டும் சொல்லிடுறேன்.
அப்போது பாண்டிய நாட்டு மன்னராக இருந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு சுந்தர பாண்டியன் வீரபாண்டியன் என 2 வாரிசுகள் இருந்தனர். அவர்களுள் சுந்தர பாண்டியன் பட்டத்தரசியின் மகன், வீரபாண்டியன் ஆசை நாயகியின் மகன். வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டதை எதிர்த்த சுந்தரபாண்டியன் தனது தந்தையை கொன்றுவிட்டு மதுரையில் முடிசூடி கொண்டான். இதனால் சகோதரர்களுக்கிடையே போர் மூண்டதுன்னு சொல்லிட்டு இங்கேயுமே அப்பாவை கொண்டுட்டு அரசராக இருக்காங்க. ஸோ இங்கே எல்லா அரசர்களுக்குமே சாவுன்றது இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் இவங்களுக்குள்ள பிரச்சனையில் தான் மாலிக் கபூர் ஹெல்ப் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள வாரிசுகள் பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரி இப்போ நடந்துச்சு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட தோத்துட்டேன்னு. இந்த சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் நீங்கள் மதுரையில் இவங்கள்ட்ட நடந்த பிரச்சனையில் தான் அந்த மாலிக் கபூர் உள்ளே இதை சாதகமாக பயன்படுத்தி இங்கே உள்ளது எல்லாத்தையுமே அடித்து இவ்வளோ இதை கொள்ளையடிச்சிட்டு மறுபடியும் டெல்லிக்கு போயிருக்கான்றதுமே சொல்கிறாங்க. பரிசாக கொண்டு வந்த பொருட்களை அனைவரும் காணும்படியாக புது தர்பார் நடத்தினார் சுல்தான் அலாவுதீன். அந்த அலாவுதீன் கில்ஜி அவர் தான் பொது தர்பார் நடத்தியிருக்காரு. ஸோ மாலிக் கபூர் கொண்டு வந்த பொருட்கள்லாம் எடுத்து இதற்கு பிறகு மாலிக் நைஃப் என்ற புதிய பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டு மன்னரின் பிரிக்க முடியாத துணியாக மாறினான் மாலிக் கபூர். 1316 அலாவுதீன் கில்ஜியின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார்னு சொல்லிட்டு 1316. ஸோ இவர் எவ்வளோ 1296 1296 முதல் 1316 வரை டெல்லி ஆட்சி செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் ஆண்டிருக்காரு. ஸோ அந்த டைத்தில் தான் மாலிக் கபூர் ரொம்ப ரொம்ப இணக்கமாய் பெரிய ஆளாயிருக்காரு. ஸோ அந்த 1316 வந்துருச்சு, அவரோட ஆட்சி காலம் அந்த எண்டு வந்துருச்சு. அப்போ அவர் உடம்புலாம் ரொம்ப ரொம்ப கொப்பளங்களாகி படுத்த படுக்கை ஆகிட்டார். நினைவாற்றலாம் இழந்துருச்சு. அப்போதைக்கு என்ன பண்ணிருக்காரு இவர், நம்ம மன்னர் ஆகணும். ஸோ இப்போ அலாவுதீன் கில்ஜிக்குன்னு சொல்லிட்டு சில வாரிசுகள் இருப்பாங்கல்ல, ஏன்னா மாலிக் கபூர் அடிமையாக வாங்கிட்டு வரப்பட்டவர் தானே. என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே உள்ள வாரிசுகள்லாம் சில பேர் குருடராகியிருக்காரு. யாரெல்லாம் ஒரு லாய்க்கே இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள மன்னர் பதவிக்கு உட்கார வச்சு முழுக்க இவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாராம். ஸோ இதை பார்த்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அந்த அலாவுதீன் கில்ஜியோட வாரிசுகள் எல்லாமே, சொந்தக்காரங்களும் எல்லாமே. ஒரு அடிமையாக வாங்கிட்டு வந்த மனுஷன் இப்படி நம்மளாம் வச்சு செய்கிறாரே, அலாவுதீன் கில்ஜியுமே படுத்து படிக்க ஆகிட்டாரு. ஸோ அப்படின்ட்டு இருக்க போனால் நம்ம தான் அவர் இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் இவன் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மிரட்டுறான், எல்லாத்தையுமே அடக்கி ஆள்றானே, இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க மாலிக் கபூருக்கு. ஸோ அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அடிமையாக ஒருவேளை உணவு கூட அடுத்தவரை நம்பி இருந்த மாலிக் கபூருக்கு அதிகார போதை மட்டுமே ஆறுதல் தருவதாக இருந்தது. எதிர்ப்பவர்களை எல்லாம் கொடூரமாக கொன்று குவித்த மாலிக் கபூர் டெல்லியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டார். ஆனால் கில்ஜியின் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து மாலிக் கபூர் உயிரோடு இருக்கும் வரை தங்களால் நிம்மதியாக வாழ முடியாது என்று அவனது பாதுகாவலர்களை கொண்டே அவனை மடக்கினான்னு சொல்லிட்டு அந்த மாலிக் கபூரை அவனோட பாதுகாவலர்களை வச்சு கொன்று ஒரு உறுப்பாக கட் பண்ணி அந்த கைகாலெலாம் கட் பண்ணி டெல்லி கோட்டையில் தொங்க விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு வெறியாக அவங்க மாலிக் கபூர் பண்ணியிருக்காங்க. இவருமே அவங்கள பண்ணியிருக்காரு. டெல்லியில் தனி அரண்மனையில் படுக்கையில் இருந்த மாலிக் கபூரை நள்ளிரவில் சுற்றி வளைத்த கில்ஜியின் விசுவாசிகள், அலாவுதீன் கில்ஜியின் விசுவாசிகள் கைவேறு கால்வேறாக வெட்டி தலையை தனியே எடுத்தனர். டெல்லி கோட்டையின் ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு உறுப்புகளையும் தொங்கவிட்டு பழி தீர்த்து கொண்டனர் சொல்லிட்டு இவரோட சாவமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமே மதுரையை தாக்கும்போது அங்கே என்ன அந்த ஒரு நிகழ்வு இன்னொரு வாட்டி படிச்சிடுறேன். இங்கேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத இன்னொரு வாட்டி நான் படிச்சிடுறேன். இந்த இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி மாலிக் கபூர் மதுரையை தாக்கிய போது மதுரை கோயிலில் யானை மட்டுமே மிஞ்சி இருந்தது. அதை கைப்பற்றியதோடு கோயிலுக்கு தீ வைத்துவிட்டு அதுவரை கைப்பற்றிய பெரும் செல்வத்துடன் டெல்லி புறப்பட்டான். 312 யானைகள், 20,000 குதிரைகள், கோகினூர் வைரம், தங்க நாணயங்கள், முத்து, மரகதம், மாணிக்கம் என்று கொள்ளையெடுத்த பொருட்களுடன் டெல்லி வந்த மாலிக் கபூருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலை கொள்ளடிச்சு அதுக்கு தீ வச்சுட்டு இவ்வளோ இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து. ஸோ இது நல்லா தமிழகமே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. இங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுமாதிரி இங்கேருந்து பிரிட்டிஷ்காரங்க ஏகப்பட்டதை எடுத்து போயிருக்காங்க. அதனால தான் இந்தியா ஏழை நாடுன்னு சொல்கிறாங்களா. இங்கேருந்து பிரிட்டிஷ்காரங்க ஏகப்பட்ட இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்களா. அந்த வரலாறுமே இந்த புத்தகத்தில் நிறையா இருக்குது. நம்ம ரொம்ப வருஷமாக ஏமாந்தே போயிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி அப்துல் கபூரோட வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சு. கைகாலெலாம் வெட்டி அந்த டெல்லி கோட்டையில் வச்சு அந்த அலாவுதீன் கில்ஜியோட விசுவாசிகள் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு தகவல் வச்சு முடிச்சிடுறாங்க. இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 புத்தகம் வேறு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்கன்னு. இதுக்கப்புறம் பிண்டாரிகளின் கொள்ளை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது. இதை நம்ம அடுத்த பகுதியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
எதிர்ப்பே இல்லாமல் பெரும் படை நடத்தி சென்று இந்தியாவை நடுங்கச் செய்த மாலிக் கபூர் அடையாளமே இல்லாமல் அழித்து ஒழிக்கப்பட்டான். ஒரு அடிமையாக தொடங்கி ஆட்சி அதிகாரம் வரை உயர்ந்த 2 பேரின் பெரும் எழுச்சியும் வீழ்ச்சியும் கண்டது சரித்திரம் எனும் பேராறு. ஸோ அந்த 2 பேருன்னு சொல்கிறது வந்து நான் குத்புதீனாத் அவங்களே சொல்கிறேன். பட் அவங்க வரலாறு நான் இங்கே சொல்லலை. ஸோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2 பேருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட வீழ்ச்சியும் எழுச்சியும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பேர் யாருன்னா வந்து ஒருத்தர் வந்து இவர் மாலிக் கபூர், இன்னொருத்தர் வந்து குத்புதீன் ஐபக். ஸோ அவரோட வரலாறு வந்து இதுக்கு முந்தின சாப்டரில் இருக்குது. பட் நிறைய வரலாறு இருக்குது, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன போனால் அந்த 2 மிஸ் பண்ணிடுவேன். பட் இந்த மாலிக் கபூரோட வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அதனால தான் வந்து மாலிக் கபூரை மட்டும் பற்றி சொன்னேன். அதனால தான் இங்கே 2 பேரை சொல்கிறாங்க. ஓர் அடிமையாக தொடங்கி ஆட்சி அதிகாரம் வரை உயர்ந்த 2 பேரின் பெரும் எழுச்சியும் வீழ்ச்சியும் கண்டது சரித்திரம் எனும் பேராறு. இவை காலத்தின் வெறும் சுழிப்புகள் தான் என்பது போல அந்த ஆறு நிசப்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிகாரத்துக்கான பேராசை தற்காலிகமாக ஒருவனை உயர்த்திவிடக்கூடும், ஆனால் அவனது வீழ்ச்சி எப்போதுமே படு மோசமானதாக இருக்கும் என்பதுதான் வரலாறு கற்றுத்தரும் பாடம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நிறைய டைம் சொல்கிறது. யாரெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அப்பாவை கொண்டு மாமனை கொண்டு வந்து அவங்க வராங்களோ, அவங்களுக்கு பின்னாடி உள்ள அவங்க மகன்கள் வந்து அவங்களை கொண்டுட்டு தான் வந்திருக்காங்க. இது வந்து ஏகப்பட்ட இந்த அலாவுதீன் கில்ஜிக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, மாலிக் கபூருக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, ஷாஜகானுக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, அவுரங்கசீப்புக்கு. ஸோ வரலாறே வந்து இந்த மாதிரி வந்து அடுத்து யாருன்னு சொல்லி அதிகாரத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து தான் போயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து துரோகத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேரோட சாவு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து வரலாறு நமக்குமே சொல்கிற பாடமாக இருக்குது. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப வரலாறுகள் நிறைந்த புத்தகம். ஈவன் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் கூட இந்த புத்தகத்தை எழுதின எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வராது. இப்போ கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது ஜூலை 17 27 வரையும். இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியாக தெரில, எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை போய் பார்த்து, என்னோடய பிறந்த நாளைக்கு போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு அவரோட புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே முடிஞ்சளவு யாரெல்லாம் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் போகிறீங்களோ எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை பார்த்து என்னோடய சார்பாக இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு அவருக்கு சொல்லியிருக்கேன். நன்றி. ஏன்னா நான் அவரை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். ஸோ அவர்கிட்ட இருந்து அவரும் பவா செல்லதுரை, அவங்க 2 பேர்த்துலேருந்து ஆரம்பித்து தான் நான் இவ்வளோ புத்தகங்களே படிக்க ஆரம்பிக்கிறேன். இதை நான் அவங்க 2 பேரையுமே பார்த்துமே சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த புத்தகம் வந்து வாங்கி டைம் ஒதுக்கி படிங்க. நன்றி.